இந்த உரைகள் பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம். இந்த உரைகளின் நோக்கம் என்ன மற்றும் இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயம், இது வெளிப்படையாக அதர்மமாக தோன்றினாலும் நீண்ட காலத்துல இது நாட்டுக்கும் குடிமக்களுக்கும் அந்த நபருக்கும் முழுமையா பயனளிக்காததா? நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன். இப்போது ஒரு சன்னியாசிக்கும் நவீன சன்னியாசிக்கும் கூட ஒரு பெண்ணை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது இல்லையா? ஆனால் ஒரு சந்நியாசி ஒரு நதிக்கரையில் நின்று ஒரு பெண் மூழ்கிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் கண்களை மூடி திரும்பி போக வேண்டுமா? இல்ல, அவர் நீரில் குதித்து அந்த பெண்ணை பிடித்து கரையில் கொண்டு வந்து அவளை வைத்துவிட்டு தன் வழியில் செல்ல வேண்டும். அப்படி இருக்க வெண்டி டோனிகர் வந்து, ஓ, நீ ஒரு பெண்ணை தொட்டாய், இது தர்மத்திற்கு எதிரானது என்று சொன்னால், இப்போது வெண்டி டானிக்கருக்கும் பாரம்பரிய நூல்களில் ஆபத் தர்மம் என்று விவரிக்கப்படும் அவசர நிலையை புரிந்திருப்பார் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. இது ஒரு அவசரம் அல்ல, அது அதர்மமாக ஆகும். ஒரு சந்நியாசி அந்த பெண்ணிடம் முன்மொழிவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே அல்லவா? இல்லையெனில் அவளது உயிரை காப்பாற்ற அவளை தொடுவது அல்லது அவசியமான நேரம் வரை அவளை அணைத்துக் கொள்வது தர்மமே.